அனைவருக்கும் வணக்கம். 2025 நிச்சயம் நமக்கான வருஷமாக இருக்கும். அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் சில பிக்சர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். கட்டாயம் உங்களை அந்த பிக்சர் மோட்டிவேஷன் பண்ணும். தொடர்ந்து நீங்கள் படிச்சுக்கிட்டே இருங்க. நம்ம உள்ள வீடியோ நீங்கள் முழுமையாக பாருங்கள். ஒரு நல்ல ஒர்த்தான வீடியோ. நிறைய பிக்சர் இருக்குது. இல்லை டிஎன்பிஎஸ்சி பிக்சர்ஸ் தான் எல்லாமே நான் எடுத்தது. படிக்கிறவங்க ஒன்று முடிஞ்சால் இன்ஸ்டியூட் போய் படிக்கிறவங்க படிங்க, அல்லது டெஸ்ட் பேட்சில் ஏதாவது ஜாயின் பண்ணி அவங்க கொடுக்குற ஷெட்யூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணி முடிங்க. இல்லைனா வீட்டில் இருந்து படிக்கிறவங்க என்ன படிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு பிளான் பண்ணி ஷெட்யூல் நீங்களாக போட்டு டெய்லியும் ப்ராப்பராக படிச்சுட்டு வாங்க. நாளைக்கு என்ன படிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கணும். முன்கூட்டியே எழுதிக்கணும். நாளைக்கு இது தான் படிக்க போகிறோம் அப்படின்ற ஷெட்யூல் கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்கணும். எல்லா நியூ சிலபஸ் படி எல்லாம் மேக்ஸிமம் யூடியூப் சேனலில் வேர் டு ஸ்டடி கொடுத்துருக்காங்க. நம்மளுமே ஜிகே கொடுத்துட்ருக்கோம். நம்ம பேலன்ஸ் கொடுப்போம். வேர் டு ஸ்டடி எடுத்து வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் என்ன படிக்கணும் அப்படின்றத முந்தைய நாளே பிளான் பண்ணி எழுதி வச்சுக்கிட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டைம் 3 ஹவர்ஸாக இருக்கலாம், 4 ஹவர்ஸாக இருக்கலாம், இல்லை ஃபுல் டே படிக்கலாம். அந்த டைமில் என்ன படிக்க முடியும் அப்படின்றத ஒரு நோட்டில் எழுதி இது இன்றைக்கி தான், இது நான் நாளைக்கு நாம் படிக்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் முந்தைய நாள் அடுத்த நாள் என்ன படிக்க போகிறோம் அப்படின்றது முந்தைய நாளே நீங்கள் பிளான் பண்ணி வச்சுக்கணும். பிளான் பண்ணால் மட்டும்தான் கரெக்டான ரூட்டில் போக முடியும். நமக்கு கிடைக்கக்கூடிய டைமை நீங்கள் சேவ் பண்ணணும் அப்படின்னா அது பிளான் பண்ணி படித்தா மட்டும்தான். ஸோ ஏதோ படிக்கிறோம், கிடைக்கக்கூடிய டைமில் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறோம் அப்படின்னு போனீங்கன்னா ஒரு ப்ராப்பராக போகாது. ஸோ அதனால் பிளான் பண்ணி படிங்க. உங்களுக்கு எவ்வளோ டைம் கிடைக்குதோ அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி ஷெட்யூல் ப்ரிப்பேர் பண்ணி படிங்க. ஸோ நம்ம பிக்சர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிக்சர் பார்த்திங்கன்னா நமக்கான பெரிய எக்ஸாம் அப்படின்னா குரூப் 4 எக்ஸாம். ஸோ அதோட டேட்டுன்னு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். 25/4/2025 நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு படிங்க. டேட் அவங்க சொல்லிட்டாங்க. நோட்டிஃபிகேஷன் டேட்டும் எக்ஸாம் டேட்டுமே சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஒரு இயருமே அந்த மாதிரி சொன்னது கிடையாது. ஸோ நமக்கான நாள் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு கரெக்டாக பிளான் பண்ணி படிங்க. அடுத்த பிக்சர் பார்க்கலாம். இந்த பிக்சர் பார்த்திங்கன்னா நான் கவுன்சிலிங் போனப்போ எடுத்தது, ஸ்டூடெண்ட்ஸுக்காக எடுத்த பிக்சரு. நிறைய எடுத்தேன். இந்த மாதிரி ஒரு பிக்சரு நீங்கள் மொபைலில் வச்சுக்கோங்க. டெய்லியுமே காலையில் எந்திரிச்சு தான் பாருங்கள். இந்த இடத்துல நான் சீக்கிரம் நின்று ஃபோட்டோ எடுக்க போகிறேன், எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு கண்டிப்பாக இந்த இடத்துல நின்று நான் ஃபோட்டோ எடுக்க போகிறேன் அப்படின்றத மனசில் டெய்லியுமே காலையில் எந்திரிச்சதுமே பாருங்கள். நமக்கு என்ன வேணும் அப்படின்றத நம்ம டெய்லியுமே சிந்திக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ஒவ்வொன்றா க்ரியேட் ஆகி வந்துகிட்டே இருக்கும். இந்த பிக்சர் பார்த்திங்கன்னா நான் கவுன்சிலிங் போகிறதுக்காக ட்ரெயினில் ஏறுறதுக்காக உட்கார்ந்துருந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் எடுத்த பிக்சர் தான் இது. ஒவ்வொரு பிக்சரும் ஒரு மோட்டிவேஷன் தான். நீங்கள் ஒரு ட்ரீமாகவே நினைக்கணும். இப்போ நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா படித்து முடிச்சுட்டு எக்ஸாம் ரிசல்ட்டு வர்றது ஒரு ட்ரீம் இருக்கணும். ரிசல்ட் வந்த அப்புறம் கவுன்சிலிங் நம்ம ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ போகிற மாதிரி ஒரு ட்ரீம் இருக்கணும். நான் காட்டுற பிக்சர் காட்ட உங்களுக்கு அந்த ட்ரீம் அப்படியே கூட வந்துகிட்டே இருக்கும். ரயில்வே ஸ்டேஷனில் எடுத்த பிக்சர் தான் இது. இந்த பிக்சர் பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் ஹாலில் நான் டேபிள் நம்பர் 12 எனக்கு ஒதுக்கியிருந்தாங்க. ஸோ டேபிள் நம்பர் 12 நான் என்னோடய மொபைல்லேருந்து எடுத்த பிக்சர் தான். இப்போ நீங்கள் ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷனில் எடுத்த பிக்சர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் சென்னையில் இறங்கி சென்னையிலேருந்து கவுன்சிலிங் போய் கவுன்சிலிங் ஹாலில் இருந்து எடுத்த பிக்சர் இது பாருங்கள். இதெல்லாம் கவுன்சிலிங் ஹாலில் நான் என்னோடய மொபைலில் எடுத்தது. இதில் உங்களுக்கு ஒருத்தர் சார் உட்காந்து அந்த பேப்பர் கையில் பிடிச்சிருக்காரு பாருங்கள். அவர் வெரிஃபை பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ட்ரீமாக இருக்கணும். இப்படிலாம் நடக்க போகுது, இதெல்லாம் நடக்கும் அப்படின்ற ஒரு ட்ரீம் இருக்கணும்.
கவுன்சிலிங் முடிஞ்சதுமே நான் வெளியே வந்து சுவர்கிட்ட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ தான் இது. ஸோ சுவர்கிட்ட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோமே அடுத்து பார்த்திங்கன்னா பீச்சுக்கு போனோம். ஸோ அங்கே வந்து என்ட்ரன்ஸில் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ இது. ஸோ இதெல்லாம் நீங்கள் கவுன்சிலிங் போனால் நீங்கள் இதை கண்டிப்பாக பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் இப்போ இருந்தே அந்த ட்ரீமில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து நடக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்னா லெட்ரு வந்து ரிசீவ் ஆகும் வீட்டுக்கு. ஸோ அது லெட்டரோட பிக்சர் தான். நான் காட்டின ஃபோட்டோ எல்லாமே ஒரு தொடர்ச்சியாக நீங்கள் வந்து அப்படியே பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக அந்த ஃபைனல் இது வந்து வரும். ஸோ இப்படி தான் லெட்ரு உங்களுக்கும் வரும். கவுன்சிலிங்கில் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ நான் வீட்டில் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு நாள். ஸோ நீங்களும் இதை பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆஃபீஸில் ஜாயின் பண்ணதுமே ஆஃபீஸில் முதல் நாள் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ இது. ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடியே நான் வந்து பைக் வந்து புது பைக் வந்து வாங்கிட்டேன். ஃபஸ்ட் டே போனதே புது பைக்கில் தான் ஆஃபீஸ்க்கு. ஸோ நீங்களும் பைக் வாங்குறீங்க, ஃபஸ்ட் டே புது பைக்கில் ஆஃபீஸ் போகிறீங்க. இது பார்த்திங்கன்னா என்னோடய ஐடி கார்டு. ஸோ உங்களுக்கும் ஐடி கார்டு நீங்கள் வந்து எடுப்பீங்க. ஜாயின் பண்ணதுமே ஐடி கார்டு நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா ரெடி பண்ணி தருவாங்க, நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் எல்லாம் மறைச்சிருக்கேன், அது பர்சனல் டீட்டெயில்ஸ் வேண்டாம் அப்படின்றதுனால. ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் நடக்க தான் போகுது உங்களுக்கும். ஸோ நீங்கள் டெய்லி மொபைலில் இந்த பிக்சரை எடுத்து பார்க்குறீங்க. அது ஒரு கண்டிப்பாக ரிசல்ட் அடுத்து வரும். ரிசல்ட் வந்ததும் ரயில்வே ஸ்டேஷன் போகிறீங்க. அடுத்து சென்னையில் இறங்கி கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறீங்க. கவுன்சிலிங் ஹாலில் நீங்களும் ஃபோட்டோ எடுக்கிறீங்க. அது முடிஞ்சதுமே வெளியே வந்து சுவர்கிட்ட ஃபோட்டோ எடுத்துகிட்டு பீச்சுக்கு போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரீங்க. ஒரு 1.5 மந்த் மேக்ஸிமம் 1 to 1.5 மந்தில் லெட்ரு வரும். நீங்கள் இப்போ நான் சொல்கிறது எல்லாமே நீங்கள் பிக்சராக பார்த்துட்டீங்க. லெட்ரு வரும். லெட்ரு வந்த அப்புறம் அது முடிஞ்சால் புது பைக் எடுக்கிறீங்க, ஆஃபீஸில் ஜாயின் பண்ணுறீங்க, ஆஃபீஸில் ஐடி கார்டு எடுக்கிறீங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் ப்ராசஸ் பார்த்துட்டீங்க. இது கண்டிப்பாக இதை ஒரு ரொட்டேஷனாக நீங்கள் ட்ரீமாக வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து நடக்கும். எல்லாருக்குமே 2025 சூப்பராக இருக்கும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ.